மிகவும் அதிர்ச்சி தரத்தக்க ஒரு ரிப்போர்ட் மிக சமீபத்தில் கிடைச்சது. என்னன்னா 2014-15 ஆரம்பித்து 2024-25 வரைக்கும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் எத்தனை அரசு பள்ளிகளை இழுத்து மூடியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல். அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட 89,441 அரசு பள்ளிகளை பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இழுத்து மூடியிருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமா உத்தரப்பிரதேசத்துல 25,126 பள்ளிகளை இழுத்து மூடியிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்துல 29,410 பள்ளிகளை இழுத்து மூடியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒன்றியத்தின் ஒரே நோக்கம் என்ன? பிஜேபி ஆளுகின்ற அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகளின் ஒரே நோக்கம் என்ன என்றால், அரசு பள்ளிகளில் எளியவர்கள் வீட்டு குழந்தைகள், சாமானியர்கள் வீட்டு குழந்தைகள் தான் படிக்க வருவார்கள். இவர்கள் யாருக்கும் கல்வியை கொடுக்க கூடாது என்று மனு தர்மம் சொல்கிறது என்றால் அதைத்தான் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. சூத்திரனின் கையில் எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே, வேதத்தை கேட்கின்ற சூத்திரனின் காதில் இரும்பை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்பதெல்லாம் மனு சொல்லுகின்ற வாதம். அதைத்தான் இவர்கள் கல்வியை பறிப்பதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.